ஹாய், நான் கஸ்தூரி ஆண்டாள் சரவணன். கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் நேரத்தில் மூவி ரிவ்யூவில் நான் இன்றைக்கி சொல்ல போகிற படம் இண்டியன் 2. ஆக்சுவலாக இது முதல்ல ரிவ்யூ பண்ணியிருக்கணும், பட் நான் படம் பார்த்ததே இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ தான் ரிவ்யூ கொடுக்குறேன். வாவ், என்ன ஒரு மூவிங்க! இண்டியன் பார்த்து நம்ம எப்படியெல்லாம் பிரமித்தோம், அதே பிரமிப்பு இப்போவும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கிடச்சிது. இண்டியன் பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணும்போது அது ரொம்ப வாவ் வாவ் அப்படின்னு இருந்துச்சு. பட் இண்டியன் 2ல் ஆல்ரெடி நமக்கு இண்டியன் தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. ஆனால் அது எவ்வளோ அழகாக வித்தியாசமாக சங்கர் சார் ஸ்க்ரீன் ப்ளேயில் கொண்டு வந்திருக்காரு, ஸ்டோரியில் கொண்டு வந்திருக்காரு, ப்ரெசன்டேஷனில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக அந்த படத்துக்கு போயிருந்தேன். என்னை கொஞ்சம் கூட இந்த படம் ஏமாற்றவே இல்லைங்க. இண்டியன் எப்படி நான் ரசித்தனோ இண்டியன் 2வையும் அப்படி தான் நான் ரசித்தேன். சங்கரோட பிரம்மாண்டம் இதில் இருந்தது. சங்கரோட சொசைட்டி மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை இதில் தெரிஞ்சது. ப்ரெசன்டேஷன் இப்போது இந்த காலகட்டத்தில் இருக்கிற டெக்னாலஜியை இண்டியன் 2ல் தாத்தா எப்படி பயன்படுத்தியிருக்கார். தாத்தா மீன்ஸ் நமக்கு எல்லாம் ரொம்ப 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 பிடிச்ச உலக நாயகன் கமலஹாசன் சார். அவர் என்ன சொல்லறது, அவரோட ஆக்டிங் ஆகட்டும், அவரோட டெடிகேஷன் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளவோ பேர் அவரை பாராட்டியிருக்காங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஆக்டிங்ப்பா. அவரை தவிர யாருங்க இதெல்லாம் பண்ண முடியும்? நிஜமாலே சொல்கிறேன், கமலஹாசன் சார் நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் திரையுலகத்தை பொறுத்தவரை. அவ்வளோ நல்லா இருந்தது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் இருந்த அந்த கண்டென்ட் நிஜமாகவே எல்லாருமே ஒவ்வொருத்தருமே தான் பண்ண போகிறது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சே அந்த தப்பை செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? இது தப்புன்னு நமக்கு தெரியுது, தெரிஞ்சு எதுக்காக நம்ம செய்யணும்? எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த தப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நிறைய பேர் ஆளாகிருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது வெளியே வாங்க. இந்த சொசைட்டியில் உங்களை போல் இருக்கிற மனுஷங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்லது செய்யணும். இந்தியன் தாத்தாவோட ஆசையும் அதுதான். சங்கர் சார் இதில் சொல்லியிருக்க ஸ்டோரியும் அதுதான். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மனுஷங்க இந்த உலகத்தில் வாழ மட்டும்தாங்க பிறந்திருக்கோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காயப்படுத்துகிறதோ, கஷ்டப்படுத்துகிறதோ, தன்னோட சுயநலத்துக்காக அவனோட வாழ்க்கையை வாழ விடாமல் செய்கிறதோ, அதெல்லாம் நம்ம அதுக்கிட்ட எப்படி நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனிதனாக இருந்துட்டு இன்னொரு மனிதனை கஷ்டப்படுத்த நமக்கு எப்படி தோணும்? அது அவனோட வளர்ச்சி, ஒரு கல்வி ஆகட்டும், ஒரு மருத்துவமாகட்டும், அவனுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்களை அது அடுத்தவங்களோட விஷனை தடுக்கிறதுக்காக சில நடக்கிற அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இதெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் பேராவது நம்மளை மாதிரி இருக்கிற சக மனிதர்களுக்கு என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ, என்னெல்லாம் கிடைக்க வேண்டிய அவங்களோட உரிமைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் கிடைக்கணுமோ அந்த உரிமைகளுக்கு தடை போடாமல் மக்களுக்காக செய்யுங்கன்னு சொல்லலை. அந்த மக்களில் நீங்களும் ஒருத்தர் தான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சக மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள், அடிப்படை வசதிகளுக்கு தடை போடாமல் இருந்தாலே இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தடை போடுறதுக்காக உங்களோட வசதி வாய்ப்புகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், இதை மட்டுமே மனசில் நினைக்காதீங்க. பணம்ன்றது என்னங்க? ஒரு அச்சடித்த வெற்று காகிதம். அதில் இருக்க எழுத்துக்களை நீக்கிட்டு பாருங்கள், அந்த காகிதத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? அதுக்காக ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் துன்புறுத்தி அந்த பணத்தை அடைஞ்சி அதில் வர வசதி வாய்ப்புகளில் வாழறதுக்கு என்னென்னலாம் பேர் வச்சுருக்காரு சங்கர் சார்ன்றது வாவ்! கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை பார்த்து ஒருத்தர் 2 பேர் மனசு மாறி தன்னோட சக மனிதர்களுக்கு நல்லது செஞ்சால் அதுவே இண்டியன் 2வோட பெரிய வெற்றி. இண்டியன்லேயும் நம்ம இந்த கண்டென்ட்டை பார்த்து தான் அவ்வளோ ரசித்தோம். சங்கர் சாரோட படங்களில் தொடர்ச்சியாகவே ஆக்ஷன் மூவிஸில் எல்லாமே இந்த கண்டென்ட்டை வலியுறுத்தி தான் அவர் படமே எடுத்திருக்காரு. அதுக்காக சங்கர் சாருக்கு ஒரு பெரிய சல்யூட். கமலஹாசன் சார், வாவ், சூப்பர் சார். த்ரூ அவுட் த மூவி உங்களோட ஆக்டிங், உங்களோட என்ட்ரி ஆகட்டும், உங்களோட டயலாக்ஸ் ஆகட்டும், உங்களோட மாடுலேஷன் ஆகட்டும், நீங்கள் அவ்வளோ இந்த ஏஜ்லேயும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டெடிகேஷன் பண்ணி அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கீங்க. படத்தில் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட்டே இருக்குங்க. சித்தார்த் சார் இருக்கார், சமுத்திரக்கனி சார் இருக்கார், எஸ்ஜே சூர்யா சார், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், நிறைய ஜெகன் இருக்காங்க, நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. விவேக் சார், வாவ் சார். ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில வருடங்கள் கழித்து உங்களை நாங்கள் திரையில் பார்க்குறது, உங்களை ஒவ்வொரு சீன்லேயும் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கள் கண் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருந்தது.
அவ்வளோ பெரிய ஒரு நல்ல நடிகர், நல்ல ஹியூமன் பீயிங். நீங்கள் இன்னும் பல வருஷங்கள் இருந்திருக்கணும். கடவுளோட விருப்பம் அதுவாக இருக்குது. சரி, நம்ம அதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மறுபடியும் உங்களை வந்து திரையில் பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆக்டர் அண்ட் ஆக்டரஸ், தம்பி ராமையா சார் ஆகட்டும், அவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவல் ட்ரீட்டுங்க, கேமரா சான்ஸே இல்லை. எவ்வளோ அழகாக அந்த கேமரா வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தது. நமக்கு வந்துட்டு அந்த த்ரூஅவுட் த மூவி வந்துட்டு ஒரு சீன் கூட நம்மளை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வச்சது. அதிகபட்ச கிரெடிட் கேமரா கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது கேமரா எல்லாமே. தட் மீன்ஸ் எடிட்டிங் ஆகட்டும், நம்ம அந்த இது வந்து ஒரு இண்டியன் 2, இண்டியன் 3ன்னு 2 பார்ட்டாக எடுக்கிற ஒரு மூவி. ஸோ அதில் இந்த இண்டியன் 2ல் நமக்கு எவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடிட்டிங் கொடுத்துருந்தாங்க. இது இண்டியன் 3க்கு நம்ம புரிய வைக்கிறதுக்கான ஒரு எடிட்டிங்கோடு இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஒரு கன்ஃபியூஷன் கூட நமக்கு வரல. ஸோ இது இப்போ இண்டியன் 2ல் முடிச்சிருக்காங்க, இது இண்டியன் 3ல் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற இது அழகாக நமக்கு எடிட்டிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கன்ஃபியூஷனே இல்லாத ஒரு அழகான நீட்டான எடிட்டிங். ஸோ எடிட்டிங் டீமுக்கு ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாமே இந்த படத்தில் வந்துட்டு ஓவர் வயலன்ஸுன்ற ஒரு கான்செப்ட் இப்போ ரொம்ப போயிட்டுருக்கு. சில படங்களில் வந்து ஓவரான வயலன்ஸு, கத்தி, துப்பாக்கி, பிளட்டு, இதை பார்த்து இதுவான நம்மளோட கண்களுக்கு வந்துட்டு இந்த படத்தில் அந்த மாதிரி ஓவர் வயலன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கூட அவ்வளோ அழகாக நீட்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அழகாக நீட்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க. கண்ணுக்கு விருந்தாக இருந்தது இந்த படம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக, அந்த லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் த்ரூஅவுட் த மூவி என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருந்தது. கண்டென்ட் வைஸ் நம்ம சங்கர் சாரோட படமாச்சே, இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்தது. சங்கர் சார், நாங்கள் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இண்டியன் 3க்காக. அதில் வந்துட்டு கமலஹாசன் சார், எஸ்ஜே சூர்யா சார் போர்ஷன் இருக்குது. அதுக்கு நாங்கள் இன்னமும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு லீட் கொடுத்துருக்கீங்க, அதில் வந்துட்டு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சீன் கொடுத்துருக்கீங்க. அதை பார்க்குறதுக்கும் அந்த யங் வெர்ஷன் கமலஹாசன் சாரை பார்க்குறதுக்கும் இன்னும் ரொம்ப ஆவலாக இருக்கும். வி ஆர் வெயிட்டிங் சார். சீக்கிரமே இண்டியன் 3 வரணும். அதையும் நாங்கள் எப்படி இண்டியனை பார்த்து நாங்கள் ரசித்தோமோ, இண்டியன் 2வை பார்த்து நாங்கள் ரசித்தோமோ, இண்டியன் 3யை பார்த்து ரசிக்கவும் காத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் பார்த்ததில். இன்னொரு அழகான மூவியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் கஸ்தூரி ஆண்டாள் சரவணன்.